guys, welcome to Mass Gaming. இன்னைக்கு வந்து நம்ம என்ன விளையாட போறோம் பாத்தீங்கன்னா கிரானி தான் விளையாட போறோம். அதுக்கு அப்புறம் வந்து நம்ம கூட வந்து ரெண்டு फ्रेंड्स விளையாட போறாங்க. அவங்களை இன்ட்ரோ듀ce பண்ணி வைக்கிறேன். சொல்லுங்கடா உங்க பேரை. என் பேர் பாப்பு. என் பேர் பப்ளு. அதுக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து நம்ம கூட தான் விளையாட போறாங்க. அதனால வாங்க கேம் குள்ள போலாம். ப்ளே கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன மூட்ரா கத்து? ஹார்டா நார்மலா ஈஸியா? ஹார்டா அண்ணா ஈஸி ஹார்ட் வைக்கலாம்ண்ணா. போடா ஈஸி தான் வைப்பேன். எனக்கு ஈஸி விளையாடுறது தான் ஈஸியாக இருக்கும். ஈஸி டேய் சாரி காய்ஸ், ஆட் வந்துச்சு. இப்போ எல்லாம் கருப்பாக தெரியுதுடா. டே ஒன் நான் சொல்கிறேன். ஏன்டா நான் ஒரு வாட்டி சொன்னேன், நீங்கள் ஏன்டா 10 வாட்டி சொல்கிறீங்க? ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இது திறந்து இது உள்ளே பார்க்கணும். இது உள்ளே எதுவுமே இருக்காது, ஆனால் பார்க்கணும். இப்போ வந்து இந்த டோரை திறந்து கீழே இருக்கும் காய்ஸ். அதுவும் கிராணி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது காய்ஸ். ஏன்னா கிராணி வந்து நம்மளை டப்புன்னு அடிச்சிடும் காய்ஸ். அதனால நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அது கையில் ஒரு கட்டை இருக்கும்ல, அதை வச்சு டப்புன்னு அடிச்சிடும் காய்ஸ். கிராணினா அடிக்க தான் செய்யும். ரத்தமா இருக்கு காய்ஸ். நிறைய பேர் அடிச்சு கொண்டு இருக்க போல. ஐயோ டேய், சவுண்டு போட்டோம்டா. ஏய் உன்னால் தானே சவுண்டு போட்டானா? இப்போ வந்து இதை தந்து உள்ள இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிராணியை வந்து டிஸ்ட்ராக்ட் வர பண்ணுமே. இப்போ வந்து இது வந்து இப்படி வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராணி அப்படியே இப்படி சுற்றி போயிட்டு அப்படியே படிக்கிற மாதிரி ஏறி எஸ்கேப் ஆகிடணும். இப்போ வந்து கிராணி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒழிஞ்சிக்கணுமா? ஒழிஞ்ச அந்த கிராணி வந்து ஸ்லோ மோஷனில் போகும்டா, ரொம்ப டைம் இருக்கும். அதனால் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஓடிடலான்னு இருக்கேன். டிஸ்ட்ராக்ட்னா என்னது? டிஸ்ட்ராக்ட்னால் வந்து இப்போ கிராணி இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. எங்கள் பேர் வருதா? இப்போ இங்கே வந்துட்டுருக்குன்னா இந்த கிட்ட வந்து அடிச்சிடலாம் எனக்கு. அப்போ அப்படியே யூட்டன் போட்டு ஓடி இங்கே வந்து ஓடு 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 நம்ம டேய், நானே இவ்வளோ பதறல. ஏன்டா இப்படி ஹார்ட் அட்டாக் வர மாதிரி பதறான்? நம்ம ஈஸியாக இருக்க போகுது காய்ஸ். ஆனால் இது போக போக இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காய்ஸ். நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். எது வழியானா நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்? தெரியல. எஸ்கேப்னு கேட்டால் சீக்கிரம் நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். இந்த கிராணி வந்துச்சு காய்ஸ். நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல காய்ஸ். இருடா, கிராணியே வரல அதுக்குள்ள. கிராணி வந்துச்சு காய்ஸ் சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செகண்ட்ல ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. டே 2 எனக்கு தெரியாது அது. गाइस எங்க அண்ணா பாருங்க गाइस. பேருக்கு கம்மி गाइस. இல்லா, நானே இப்போதான் விளையாடிட்டு இருக்கோம். அதுக்குள்ள காய்ஸ் கிராணி வந்துச்சு காய்ஸ் அப்படின்னு சொல்லி வேற பயமுட்டிட்டு இருக்கோம். இப்போ வந்து இது பாத்ரூம்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இந்த கிளவி பாத்ரூமில் கூட சாவியை வெத்தலை பார்க்க போட்டு துப்பி வச்சுருக்கோம். வந்து இந்த ரூம்குள்ளே தான். ஆமாம், ஸ்பார்க் ப்ளக் இங்கே தானே போட்டோம். ஸ்பார்க் ப்ளக்கை இது இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் காரே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆமாம், அந்த கிராணி கிளவி எங்கடா பார்த்தீங்க? வாங்க டக்குன்னு போயிட்டு காரில் போட்டு வந்துடலாம். இங்கே வந்து கீழே தான் இந்த கார் இருக்கும். டே, இது பார்க்க கார் மாதிரியாடா இருக்குது. இல்லை, குப்பை தொட்டி வண்டி மாதிரி இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குப்பை தட்டி வண்டியை வச்சு தான் நம்ம வந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். இது வந்து 1 கிலோமீட்டர் போகுமானே சந்தேகமாக இருக்குது. இல்லை இதை வச்சு நம்ம வந்து 100 கிலோமீட்டர் தள்ளி தான் நம்ம வீடு இருக்கோம், அங்கே போகணும். இந்த டப்பா வண்டியை வச்சுட்டு எப்படி போனோன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்படி வெளியில் வந்து இப்படிக்கா அப்படியே இப்படி போயிட்டு கிராணி இங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும். இதுக்குள்ளே போகணும். அப்படியே டோர் சாப்பிட்டு இங்கே வழி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லையே. இந்த கிராணி கிளை வந்து திருட்டு கிளை. இங்கே பாருங்க, சீக்ரெட் டோர்லாம் வச்சுருக்கு. இந்த டோருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து எதுவுமே இல்லை. என்னடா சவுண்ட் அது?
ஓகே இங்கே வந்து ஒரு பறவை இருக்குது, இதுக்கு மேலே ரிமோட் இருக்கு. ஏய் என்னடா காக்கா குத்துது? நான் கத்திட்டுறான். கிராணி வந்து ஏய் இந்த காக்கா ஏய் கிராணி என்னடா சவுண்ட் அது? ஏய் கிராணி வந்துச்சு. ஏய் இல்லைடா வேறு ஏதோ டோர் தான் இருக்குதுடா. எது இந்த டப்பா இந்த காக்கா எதுவுமே இல்லாத அந்த ஷெல்ஃபில் வச்சுட்டு இது ஒரு சீக்ரெட் ரூம். இல்லை சீக்ரெட் ரூமான்னு கேட்குறேன். ஓகே கிராணி போட்டு வாங்க இப்படிக்கா போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சீக்ரெட் ரூம்லேயே இருக்கலடா. வாடா நான்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர், என்னை போயிட்டு பயப்படாதன்னு சொல்கிற நீ. ஆனால் இது ஈஸினா. ஏய் என்னடா கண்ட்ரோல் தப்பாக அழுத்திட்டா. ஓகே பாவீங்களா டே கிராணி எங்கேருந்துடா வந்துச்சு? நான் இந்த காக்கா கத்துறோம் தானே. டே அது காக்கா கீழே கத்துச்சு, ஏன்னா கிராணி மேலே வந்துச்சு. இந்த கிராணி கேக்கு गाइस நம்ம வந்து இந்த கிராணி கிட்ட சவால் எடுக்கவே முடியல गाइस. ஆமா என்ன சவால் எடுக்க போற நீ? நீங்க தானே ஃபர்ஸ்ட் வீடியோல பார்ட் 1ல சொன்னீங்க, பார்ட் 2ல சொன்னீங்க. பார்ட் 2ல என்ன சொன்னோம்? ஈவில் நன் கேம்லையா? என்ன சொன்னோம்? ஓ ஒரு வாட்டி கூட அடி வாங்காம எஸ்கேப் பண்ண போறோம் நான் அதுவா? ஐயோ கிராணி வந்துச்சு. இந்த கிராணிக்கு டேய் யாரா இவன் வேற? ஐயோ டேய் ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேய் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கிராணி கடை வந்து இங்கே கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஓடிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ டேய் போட்டுக்கடா டேய் இரு வெயிட் பண்ண. ஹார்ட் அட்டாக் வந்தா இந்நேரத்துக்கு செத்து போயிருப்பானே, இந்நேரத்துக்கு உயிரோட ஏய் நடிக்கிறியா? அதை கிராணி நம்ம பார்க்க போட்டுச்சு, ட்ராப் போட்டுச்சு. இப்போ இந்த ட்ராப்பில் மாட்டினா நம்ம காடு மாட்டிக்கிட்டு இது வச்சு அது வச்சு. ஓகே தேவையில்லாம பேசாமல் ஃபஸ்ட்டு கேம் பிளேக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே போயிட்டு இங்கே தான் அடி வாங்கலாம். போயிட்டு கார் பேட்டரி எடுத்துகிட்டு வந்துடும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி கிளவியை போட்டு தள்ள போகிறோம். எப்படி போட்டு தள்ளிட்டு அது உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி போய்க்கணும். இப்போ நாங்கள் ஃபியூல் கேன் இருக்குது, இது கூட கார் எஸ்கேப்புக்கு தேவையானது தான். ஆனால் ஃபஸ்ட்டு இது போய் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதை போடக்கூடாது, நீங்கள் உள்ளே போகணுமா? இதை வந்து இங்கே போட்டுடணும். இப்போ வந்து சவுண்டு கேட்டு இந்த கிராணி கிளை வந்து இங்கே வரும். அப்போது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே ரூமை டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு புகை மிஷின் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுருணும். அதை வந்து சுட காற்று வரும். அந்த காற்று பட்டு கிராணி வந்து பொசுங்கி செத்து போயிடும். இப்போ வாங்க கிராணியை கொலை பண்ண போகிறோம். வெள்ளடா உள்ளே போட்டு சாப்பிட்றா. அவ்வளோதான் கிராணி கிளவி மர்கையா. கிராணி நீ மர்கையா சாலாவா? இப்போ கிராணி கிளவி எப்படி பார்க்குது? நான் அது கண்ணை போகிறேன். டீ கண்ணோட வெள்ளை கலரில் என்னடா பல்லு இது? பல்ல எனக்கு 100 வருஷமாக வளர்க்காம வச்சுருக்கு எனக்கு கிளவி. ஆமாம் காய்ஸ், என்ன பல்லு பாருங்க கைஸ். இங்கே பாரு செத்து போயிடுச்சு. வாங்க இது சொட்டையை பார்க்கலாம். இது வந்து ஒரு சொட்டை கிளவி. பாருங்க முடிய மண்டையில் முடியே இல்லை. நீலாம் வந்து வந்துட போதுறான். இங்கே பாரு செத்துருச்சுடா. எப்படா வரும்? இங்கே பாரு மண்டையில் சொட்டை தான் இருக்குதுடா, வேறு எதுவுமே இல்லைடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூளை கூட இல்லாத அந்த கிளவிக்கு மூளை கூட இல்லை. இப்போ நம்ம தைரியமாக போகலாமா? என்னது? இப்போ நம்ம தைரியமாக போகலாமா? அது தைரியமாக இல்லைடா. கிராணி செத்துச்சுல, அதுக்கப்புறம் தைரியமாக போகலாமா? கிராண்ட்பா வருமா? அது கிராண்ட்பா வந்து கிராணி 2ல் தான் வருவான். ஃப்ரெண்ட்ஸ் கிராணி 2 போடலான்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து கிராணி 2 போடு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னீங்கன்னா தான் கிராணி 2 போடுவேன். என்ன போட மாட்டேன், நல்லா வச்சு மனசில் வச்சுக்கோங்க. ஓகே வாங்க இப்போ போயிட்டு கன் பாட்டு கிடச்சிருக்குதுடா. கன் பாட்னா இப்போ யாராச்சும் வருவாங்களா கிராணி பார்த்து? யாராச்சும் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ்? இவன் வேற ஃப்ரெண்ட்ஸ் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். கிராணி போயிட்டா கிராண்ட் வருவானா?
கிராண்ட்பா போயிட்டா சென்டினா வருமா, சென்டினா போயிட்டா சென்டினா அம்மா வருமான்னு சும்மா வெறுப்பேற்றிலே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். கிராணி செத்துருச்சா, அந்த இது பேட்ரி ஏற்றோமா, போடணுமா, போட்டோமா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நான் அவுட் ஆகிட்டேன்னா இந்த பக்கத்தில் ஒருத்தன் பப்ளு ஆகிருக்கான்ல, அவன் வந்து விளையாட ஆரம்பிச்சான். ஓகே நான் முக்கியமான இப்போ கிராணி திரும்பி வந்திருக்கோண்டா. ஏன் யாவா எனக்கு தெரியல. திரும்பி அப்புறம் வரும் அதான் கொண்டுட்டுமே. அது ஒரு மனுஷன் நினச்சியா, அது ஒரு பேய்டா, திரும்பி வரோம்டா. பேய் திரும்பி வருமா? யாரா இவன் சும்மா கேள்வி கேட்டு டார்ச்சர். நான் ஏதாச்சும் ஒழிச்சுக்கலாம்னா, நான்லாம் உன்ன மாதிரி பயந்த கொடி இல்லைடா. நான்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு தெரியுமா? நான் இதுவே சொல்லி வாயை பொழக்காதீங்க. வாயை பொழக்காதீங்க. இருடா இரு. நீங்க வாயிலேயே வடை சுத்துறீங்க. வந்து வாயிலேயே வடை சுடுவேனா? உன் வாயில தான் என்ன? போயிடலனா சீக்ரெட் ரூமுக்கு போயிடலாம். சீக்ரெட் ரூம்க்கா? நீ போயிட்டு இந்த ஃபோனுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டு சீக்ரெட் ரூமில் போய் ஒழிஞ்சிக்கோ. கிராணி கிளை வந்து உன் மண்டையிலே அடிக்கும். ஏன்னா ஏவா கிராணி கிளை நான் அதை எதுக்கு நான் அந்த மாதிரி இடத்துலனா சீக்ரெட் ரூம்லாம் வச்சிருக்கு. அது ஒரு உஷாரான இப்போ கிராணி கிளையை பற்றி பேசணும் வந்துச்சு. அது கிராணி கிளை வந்து சொல்லு என்னை பற்றி திரும்பி வெறுப்பேற்றிட்டு இருக்கான். கிராணி வந்தாலே ஆட்டோட்டாக் வந்துடும், அண்ணோ ஆட்டோட்டாக் வந்துடும், ஆட்டோட்டாக் வரதான் சொல்கிறாங்க. ஓகே மேலே போயிட்டு இது ஒன்று சொல்லிடுறேன் காய்ஸ். சொல்கிறான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. வெயிட் பண்ணு. என்ன இடம்? கிராணி வர மாதிரி வந்து கேட்குறோம். அதுக்குள்ளே உள்ள போயிடணும். நான் டிடில் புத்திசாலிட்டான். அது முன்னிட்டுட்டான். இங்கே இல்லவே இல்லைடா கிராணி. நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி எடுத்து அப்படியே அங்கே ஒரு ரெட் பட்டன் இருக்குல்ல, அது அப்படியே ஒரே சுட்டா வந்து இங்கே ஒரு ஸ்பைடர் இருக்கும். இப்போ நம்ம இப்படி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பைடர் அங்கே தெரியுதா? காட்டுறேன். அதோ தெரியுதா? யாராவதுக்கு தெரியுதா? எனக்கு தெரியலப்பா. எனக்கு கணக்கு தெரியுது. பார்த்தீங்களா அந்த ஸ்பைடர் அங்கே ஏதாவது பொருள் இருக்கும், எடுக்க போனோடனே வந்து கிளவி வந்து மண்டையிலே தட்டி திரும்பி ஒரு டேவை கம்மி பண்ணிடும். ஆனால் வந்து ஒரு டே கிராணி ஏதோ டோர் திறக்குதுடா. வாங்க நம்ம இதுக்கு ஓடிடலாம். இது என்ன ரூம்னா? இதுவா நம்ம வந்த ரூம் தான். பாத்ரூம்குள்ளே வந்து அப்படியே வந்துட்டோம். ஓகே கிராணி எப்படி பார்த்துச்சு? கிராணி அங்கே வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். வேற ஃப்ரெண்ட்ஸ் கிராணி வந்தாலும் இன்னும் ஓடி போயிடுச்சு. சும்மா விட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே போயிட்டு கன் பட்டு கண்ணு அதான் லாஸ்ட் பட்டி தான். போடு போடு தகிட ஃப்ரெண்ட்ஸ். இவன் வேற ஃப்ரெண்ட்ஸ் சும்மா கிராணி வந்துச்சோம் போனா போய் பதுங்கி போனா அப்படின்னு சும்மா வெறுப்பேற்றிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ரெட் பட்டன் தயாராக தானே இருக்கு. அதான் ஆமாம் எடு சுடு கிராணி மரியா சாலதான். அதுதான் இப்போ கிராணி சாவ போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கிராணி வந்து எங்கே இருக்கணும்? கிராணி எங்கே இருக்கும்னு நினைக்கிறடா நீ? மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சத்தத்தை பார்த்து கீழே வந்துடும். அப்படியே வரும்போது அது வாயிலே பொக்கப்பால். அதுக்கே பொக்கப்பால் தான். அந்த கார் முன்னாடி ஒழிஞ்சுக்கோங்க. என் கையில் கன் இருக்குதா சுட போகிற கிராணியை நான் திடீர்னு வந்து மண்ணு மலை கச்சிருவேண்ணா. அங்கே போய் ஓரமாக நில்லுங்கண்ணா. எது நானும் என் தம்பி ரொம்ப ஓவரா பண்ணுறான். உங்களுக்கு ஓவரா தெரியல வந்துச்சா? கிராணி இப்போ பொக்கப்பல் வாயிலே சுட போகிறேன். பாருங்க கிராணி அவ்வளோ செட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க இதுக்கு சொட்டை தான். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சொட்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இது வாயை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இப்போ இது வந்து நம்ம வாயை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு வாயை வந்து மண்டையை வச்சு மறைச்சிக்கிச்சு. பரவாயில்ல விடுங்க. மேலே வந்து அந்த ரெட் பட்டனை சுட்டு
விரெஞ்ச் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு இன்ஜின் பாட்டு ரெடி பண்ணோம்ல, அது வந்து டைட் ஆகணும். அதுக்கு இந்த ரெஞ்ச் தான் தேவை. அது மேலே போயிட்டு அந்த ரெஞ்ச் எடுத்துடலாம். வந்துச்சு போல இருக்கான். டேய் இவன் வேற சும்மா பெல் அடிச்சுல. டேய் நான் அடிச்ச பெல்றா அது. எப்படி நான் பெல் அடி கீழே கால் அந்த கிரானிக்கல் வந்து நம்ம போனால் சவுண்ட் கேட்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெல்லு மாதிரி இந்த பாரு இது மூடிடுச்சு. இதுக்குள்ளே தான் ஸ்பைட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இதை திறந்துட்டு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெஞ்ச் இருக்கு. எப்படிலாம் ஃபஸ்ட்டு இங்கே இந்த ஆமாவே இல்லையே, எப்படி இங்கே வந்துச்சு தெரியல. கிராணி கழுவி வச்சிருக்கோம். இதெல்லாம் சும்மா கிராணி கழுவி வந்துடும், கிராணி கழுவி வச்சுருக்கோம், கிராணி கழுவி வந்துடும், நான் வச்சிரோண்ணா சும்மா அதையே பற்றி கிராணி பற்றியே பேசியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இவன் கிராணியோட ஃபேனாக இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். நீ கிராணியோட ஃபேன் தானே? இல்லையே, நான் கிராணி பார்த்தா எனக்கு பயம். ஓ கிராணி உனக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்லை பயம். ஓ கிராணினா உனக்கு உயிர்? பயம் எனக்கு. ஓகே இதை டைட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையில்லை போடு. ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ பின்னாடி வந்து கார்கி வேணும். கார்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. அதனால் வாங்க இப்போ கிரானிக்கருக்கு வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். அதனால் நம்ம வந்து ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது, அங்கே போகலாம். இங்கே பாருங்கள், இது வந்து மொட்டையை வந்து கிராணிக்கு எழுதி வச்ச கவிதை. இதில் என்ன போட்டிருக்குன்னா, என் அன்பான கிராணி, நான் வந்து கோவாவுக்கு ட்ரிப்பு போகிறேன். அதனால் மறக்காமல் நான் வீட்டுக்கு வரும்போது எனக்கு பால் பாயசம் செஞ்சு வையா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கிழவனுக்கு வந்து எவ்வளோ கொழுப்பு இருந்தால் பால் பாயசம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லியிருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இங்கே போயிட்டு இதை தந்துட்டு இங்கே கார்கி இருக்கான்னு பார்க்கலாம். கார்கி இங்கே இருக்குமான்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். கார்கி 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 ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தேவையான பொருள் ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்க காமிங்க. இதுக்குள்ளே போனோம், போயிட்டு என்ன பண்ணணும்னா எங்கடா வந்துடும் இந்த ஓட்ட வழியாக சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அது என்னதுன்னு தெரியா, அதுதான் ஐஸ் ட்ராப். இப்போ வந்து இந்த கிராணி வந்து வந்துச்சுன்னா அது மேலே நின்றுச்சுன்னா வந்து அப்படியே கிராணி வந்து உடஞ்சி போயிடும். ஐஸ் கட்டி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இறந்து போயிடுவானா? பின்ன ஐஸ் கட்டி ஆனால் சாகாமல் எப்படா உயிரோடு இருப்பாங்களா? இல்லை விளையாட்டு இந்த கிராணி பாருங்க கோஸ், ட்ராஃபிலாம் வாங்கி வச்சிருக்க கோஸ். அது ட்ராஃபி இல்லைடா, கிராணி பல்வழுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவன் வேறு ஃப்ரெண்ட்ஸ், நான் விளையாடுறேன் எனக்கே பயம் இல்லை. இவன் வந்து சும்மா வந்து நான் பயமாக இருக்கேன் சும்மா வந்து வெட்டிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே கன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கிரானிக்கல்வே போட்டு தட்டு புல்லட்டை ரீலோட் பண்ணிட்டு கிரானிக்கல்வே அந்த இடத்துல ஒரு ரூம் பார்த்தோம்ல, அதை வந்து இந்த கண்ணை வச்சு சுடணும். அப்போ தான் அந்த ரூம் டோர் ஓப்பன் ஆகும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபஸ்ட்டு இங்கே கீழே போட்டோம். கிராணி வந்து சவுண்டு கேட்டு இங்கே வரோம், இதை தள்ளி விட்டுருவோம். கிராணி சீக்கிரமா அப்புறம் வரும். அது படிக்கட்டுறா, இப்படி கீழேருந்து அப்படியே ஏறி வந்து இங்கே வந்து நம்ம மண்டையிலே போட்டு அடிக்க ஃப்ரெண்ட். என்னடா லேக் ஆகுது. காய்ஸ் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டாங்க காய்ஸ். அதுக்குள்ளே இந்த கிராணி வந்து அடிச்சு காய்ஸ். அதுக்குள்ளேயே ஃபோன் ஆயிடுச்சு காய்ஸ். என்ன காய்ஸ் நீ இப்படி ஆயிடுச்சு காய்ஸ்? இப்போ வந்து எனக்கு வந்து அடி வாங்கி மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இதுக்கு மேலே அடி வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு கன்னை வச்சு சுட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பப்ளு வாங்கி ஆடுவான் ஃப்ரெண்ட்ஸ். பப்ளு வந்து அவுட் ஆகிட்டோன்னே டே 5 லாஸ்ட் டே. இல்லை டே நீ லாஸ்ட் டே ஆடு. நான் ஃபஸ்ட்டு கிராணி கிழவை சுட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதை போட்டுடலாம். கிராணி சீக்கிரம் வா கிராணி. கிராணி வந்துருச்சு. கிராணி அவ்வளோதான், அவங்க சாவு நிச்சயம். சாவு
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மேலே போயிட்டு புல்லட் ரீலோட் பண்ணிட்டு இப்போ கீழே போகணும். கீழே போய் கிராணி போட்டு தள்ளிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா பப்ளூ கிட்ட கொடுக்கானா ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கே ஆட தெரியாமல் ஆடி கிராணி கிழவி வந்து நம்மளை அடித்து லாஸ்ட் டேவே வேஸ்ட் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து முடிச்சு விட்ருவாங்க. நான் ஆடுறேன் அந்த பைக்கு அந்த ஐயோ நான் வர இங்கே வந்துட்டேன்டா. மேலே போகணும்டா. மேலே போயிட்டு அங்கே ஒரு சீக்ரெட் வழிக்குள்ளே தானே போகணும். ஆமாண்ணா. ஐயோ முடியலையே. எந்த சீக்ரெட் வழி தானே ஷூ அமைச்சாரு. எனக்கு ராணி வந்துருப்போது. இதுக்கு மேலே நீ பேசின நான் சும்மா விட மாட்டேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? உன்னையா உன்னை துண்டு துண்டாக வெட்டி இந்த கிராணி கிழவிக்கு சாப்பாடை கொடுத்துருவேன். எப்படி நான் உள்ளே போகிறேன்? நான் எதுக்கு நான் ஒரே சவுண்டாக கேட்குது? நீ தண்ணியில் அந்த சவுண்டு கேட்குமா? இது தண்ணிக்குள்ளே தண்ணி இருக்குதுடா. அதனால தான் நான் நடந்த சவுண்டு கேட்குது. ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க வந்து ரொம்ப பேசி பேசி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுருக்கானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா காருக்கான பாட்டெலாம் தேட போகிறோம். ஆனால் வந்து கிராணி கிழவி வந்து வரும்போது இங்கே ஃப்ரீஸ் ட்ராப் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீஸ் ட்ராப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்படி சைடில் போகலாம். ஆனால் மேலே போகணுமே இப்போ. ஐயோ சரி பரவாயில்ல இப்படியே போகலாம். இங்கே போயிட்டு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு புக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போகணும். மேலே போகலாமா? ஓகே மேலே போயாச்சு. அவ்வளோதான். இங்கே போயாச்சு அங்கே போயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். இதை வச்சு அங்கே ஒரு ஸ்லெண்டினோட அம்மா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணெல்லாம் இப்படி பிதுங்கி போயிட்டு இப்போ வந்து இது வந்து நம்ம வெளியில் போனால் வந்துட்டு ஒரு சாவி வந்து கக்கும். அதை கட்டிங் பிளேஸ்லாம் இது எடுத்துகிட்டு மேலே போயிட்டு கிராணி ரீஸ் பண்ண ஆயிடுச்சா? கிராணி இன்னும் ரீஸ் பண்ண ஆகலன்னு நினைக்கிறேன். ஆனால் க்ரோ இப்போ வந்து நம்மளுக்கு இது அது பேர் என்னது? ஐயோ மறந்துட்டேனே. ஹேமர் இருந்தால் தான் வந்து இந்த பிளாங்கை எடுக்க முடியும். ஆனால் என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கிராணி ரீஸ் பண்ண வச்சுன்னா இப்போ இந்த கட்டிங் பிளேயர்ஸ் இருக்குல்ல இதை வந்து இப்படி இங்கே கரெக்டாக ஏம் பண்ணி இங்கே ட்ராப் கொடுத்தா உள்ளே போய் வந்துடும். கரெக்டாக கிராணி வரும்போது இந்த பலகை வந்து தானாகவே உடஞ்சிரும் மேஜிக் மாதிரி. அதனால் வந்து அப்படியே நம்ம பலகை எடுத்து போயிட்டு கட்டிங் பிளேயரில் வச்சு கட் பண்ணிடலாம். கிராணி வந்துச்சுடா. இங்கே ட்ராப் பண்ணிருக்கேன். ஓகேடா போயிடலண்ணா. கிராணி செத்துச்சுடா. அதான் இங்க பாரு கிராணி ஃப்ரீஸ் ஆகி வரா. கிராணி துண்டு துண்டா இதுவாயிடுச்சுடா. அது திரும்ப வந்துடும்ண்ணா. எங்கடா கிராணி மண்டையை காணும். கிராணி மண்டைங்க அதை வச்சு ஃபுட்பால் ஆடலான்னு இருந்தேன். கிராணி மண்டைங்க பார்த்தீங்களா? அதுக்குள்ளே கிராணியே போயிடுச்சு போனா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகலாம். நவர முடியலடா இப்போ. ஃப்ரீஸ் ஆகிட்டோம்டா நம்ம. எப்படி ஃப்ரீஸ் அதுதான் போயிடுச்சுடா. ஃப்ரீஸ் போயிடுச்சுடா. கொஞ்சம் விட்டால் நம்மளே செத்து போயிருப்போம்டா உடஞ்சி போயிட்டு. ஓகே நம்ம இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கார் கீயும் பேட்லாக் கீயும் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் கிராணி வராதானா? இதுக்கப்புறம் கிராணி வருமானு கேட்டால் எனக்கு ஸ்பைடர் கிட்ட அந்த ஸ்லெண்டின் அம்மா போட்டு போயிடுச்சுடா. ஐயோ வீண்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படிக்கா போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு கிராணி கடை வந்து சீக்ரெட் பேசேஜ் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். ஆமாம் கன்னை மேலே போட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ கிராணி கிழவி திரும்பி வருமே. ஏதாவது எடுக்க முடியுதா? இந்த ஃப்ரீஸ் ஷாப்பை எடுத்துட்டு மேலே போயிடலாம். அப்போ கரெக்டாக கிராணி கிழவி வந்துடும். கிராணி இப்போ ரீஸ்பான் ஆகிருக்குமாடா? நான் நினைக்கிறேன் ரீஸ்பான் ஆகிருக்கும் தானே. ஓகே இதுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ கிராணி கிழவி உள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போனோடனே ஃப்ரீஸ் ஆகிடும். பலகையும் உடச்சி கொடுத்துரும். அதுவும் ஃப்ரீஸ் ஆகிடும். நம்மளுக்கு 2 டபுள் மடங்காக
நம்மளுக்கு ப்ராஃபிட்டா வேலை மிச்சமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த கிராணி கிளவி வரத்துக்கு 100 வருஷம் மேலே ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கிராணியே 150 வயசு இந்த கிராணிக்கு. இப்போ வந்து இது வரத்துக்கு ஒரு 1 hour. உங்களுக்கு எப்படின்னா அது காய்ஸ் உங்களுக்கு தெரியுமா காய்ஸ் கிராணிக்கு எவ்வளோ வயசுன்னு? கிராணிக்கு 150 அப்படின்னு இந்த என்ன சொல்றது கரெக்ட் நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு கீழே லைக் போட்டுருங்க गाइस. லைக் போட்டா தான் இதுவ பார்க்க முடியும் गाइस. லைக் அண்ட் Subscribe பண்ணிருங்க गाइस. அப்பதான் கிராணி போடு. ஐயோ, அதுவே தட்டி விட்டுட்டே யாடா அதுவே வருது. ஓ ஷிட். ஹலோ गाइस, நம்ம பிளான் ஒத்துப்படாம போயிடுச்சு गाइस. இந்த கிராணி கிளவி ரொம்ப வெறுப்பேத்திச்சு. ஏதாவது கையில் ஏதாவது பொருள் எடுத்துக்கணுமே. எந்த பொருளா எடுக்கிறது? என்னடா எங்கள் பொருளே இல்லையே. ஏதாவது ஒன்று எடுக்கணுமே. எது எடுத்து இங்கே வந்து ஒரு சீக்ரெட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அப்படியே கிரீட்ஸா அது இல்லைடா. இதுக்குள்ளே போயிடலாம். இதுக்குள்ளே போயிட்டு எனக்கு ஏதாவது பொருள் வேணும்டா. அப்போ தான் நான் கிராணி அதுக்கு பழையக்குள்ளே போகும். ஐயோ, இப்போ கிராணி வர வந்துடா. என்னன்னா இதுவா சீக்ரெட் போ. இதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே போயிருக்குமா? ஆமாம். அங்கே என்னதோ இருந்துச்சுன்னா என்னது? இங்கே பாருங்களா, போங்க திரும்ப நம்ம வந்த வழியிலே போங்களா. இது என்னதுடா? இது என்னதுடா? அது லெட்டர்ரா. அது சேஃப் லாக் கீ கச்சா நல்லா இருக்கும்டா. என்னடா இது கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை எதுவுமே. ரெஞ்சு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மேலே அப்படியே போயிட்டு ரெஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். அப்படியே அது மஞ்சள் இது போட்டுடலாம்ண்ணா. அப்பெல்லாம் இறந்துறாது அப்படியாண்ணா? இல்லை, அப்போ கூட சாவாதுடா அந்த கிளவி. அது கிளவி வந்து அதோட மண்டையை தான் செஞ்சுருக்காங்கன்னு பார்க்குறேன். அது மண்டை வந்து ஸ்டீல்ரா, பியூர் ஸ்டீல். அது மண்டையில் சுட்டால் கூட புல்லட் வந்து அப்படியே நம்ம சைடுக்காக வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம சைடுக்காக வந்து நம்ம மண்டையிலே இறங்கிடுவோம்டா. இப்போ நீ ஒரு இரும்பு கம்பியை சுட்டா அந்த புல்லட் வந்து அப்படியே திரும்பி நம்ம மண்டை மேலேயே படுற மாதிரி இந்த கிளவி மண்டை வந்து ஸ்டீலால் செஞ்சுருக்கு. பாரு கிளவி வந்தா உடச்சிதா, ட்ராப்பில் மாட்டிக்கிதா, அதுதான் செத்து போயிடுச்சு. இப்போ அந்த கிராணி மண்டையில் ஃபுட்பால் ஆட போகிறோம். கிராணி மண்டை பாருங்க ஃபுட்பால். ரொனால்டோ இஸ் கம்மிங். மெஸ்ஸி இஸ் கோல் போடுறாரு. நான் தாண்டா ரொனால்டோ. கிராணி மண்டை மாட்டிச்சுடா. அட இங்கே நான் பூந்து போய் கிராணி மண்டையை எடுக்கலாமாடா? எடுக்க முடியல. காஜு பில்ட்ரா. ஆனால் இது கீழே போய் ப்ளே ஹவுஸ்க்கு இருந்தால் தான் இதை எடுக்க முடியும். ஃபஸ்ட் கஷ்டம் போயிடாது. போக முடியலடா. போகும்போது இங்கே ட்ராப் பண்ணிட்டு ஒரு பிளாங்க் எடுத்துரு. இந்த பிளாங்க் எடுத்து ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்து போனோம். பாருங்க ஒஞ்சிச்சு. இதுக்கு தான் இந்த பிளாங்க் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சேஃப் கீ இருக்குதுடா. லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன் நினச்சிக்கலாம். இந்த ஸ்க்ரூ வந்து எடுத்தால் வந்து இந்த கேட் வந்து திறந்துடும். இப்போ அவ்வளோதான். இது கேட்டு டம்மி கேட்டுறா. இதெல்லாம் கீழே போயிட்டு அந்த சேஃப் லாக்கு. இதெல்லாம் நீங்கள் நிறைய வாட்டி விளையாடி இருக்கீங்களாடா? நான்லாம் ப்ரோ பிளேயரா, அதனால தானே எனக்கு விளையாட தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நாள் பேசாதீங்க, ஃபஸ்ட்டு வேலையை முடிங்க. கார்கி போடு தகிட கார்கி கட்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்போ பெட்ரோல் போடுறோம். மாஸ்டர் கீ. ஆனால் தேவையில்லை, டோர் ஸ்கிப் ஆனது. இப்போ போயிட்டு கேஸோலின் எடுத்து பெட்ரோல், இது வந்து இங்கிலீஷ்காரன் வந்து கேஸோலின்னு சொல்லுவான். ஆனால் நம்ம ஊரில் வந்து பெட்ரோல். இது பெட்ரோலை வந்து இங்கிலீஷ்காரன் கேஸோலின்னு சொல்லுவான். ஓகே, சீக்கிரமாக வந்து அதுதான் ஃபுல்லு போடு. அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மேலே போகலாமா? கிராணி கிளவி இருக்குமா? நான் இருக்கலாம். போடா, நான் போகிறேன். கிராணி கிளவி இருக்கா? இல்லைடா, இவ்வளோ வேலை. தெரியாமல் தட்டி விட்டேன். கிராணி வருமா? வரோன்னு நினைக்கிறேன். வரோம், கண்டிப்பாக வரும்.
வரேண்ணா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் டேய் ஃப்ரெண்ட்ஸ் என் மேலே ஊழ்ந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ டேய் இவன் வர ஃப்ரீஸ் ஸ்டாப் இருக்குறா இதை எடுத்து கிராண்ட் கவி ட்ராப் அதான் இப்போ ஃப்ரீஸ் ஆக போகுது அதான் சோல்வி ஒண்டி போயிடுச்சு என்ன ஃப்ரீஸ் பண்ணிச்சு டேய் என்ன ஃப்ரீஸ் பண்ணிச்சா ஐயோ டேய் லாஸ்ட்ல என்ன ஃப்ரீஸ் பண்ணிச்சு அட போயிச்சா அப்பா கன்னு எங்கே போட்டோம் மேலே தானே போட்டோம் ஆமாம் எடுத்து இங்கே போட்டேன் கன்னு மேலே தான் போட்டோம் மேலே இருக்கா ஆமாம் கன்னு எங்கே போட்டோம் கீழே போட்டோம்ல ஆமாண்ணா ஆமாம் அந்த கீழே கிராணியை சுடுறதுக்கு போட்டோம் அப்புறமா இன்னொரு வாட்டி எங்கே போட்டோம் ஆமாம் அந்த ஃப்ரீஸ் ட்ராப்பு அதை எடுக்கிறதுக்கு போட்டோம்ல ஏதோ ஃப்ரீஸ் ட்ராப் எடுக்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்களே ஆமாம் சீக்கிரம் காரை வச்சு தப்பிச்சுங்க இருறா நம்மளுக்கு பேட்லாக் கீன்னு ஒன்று தேவை கிரானிட்ட கண்டிப்பா ஆமாம் நம்ம இப்போ கன்னி எடுக்க வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு வந்தோன்னே மறந்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சீக்கிரம் போங்க கிரானி வந்துடும் கிராணி செத்துச்சுல எப்பறம் வரும் நான் சீக்கிரமா வரேன்னு சொல்றீங்களே அது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வரும் ஆமாம் இப்படி போனோம்ல ஐயோ நான் வர வழி வந்துட்டே இருக்கனே இப்படி போயிட்டேன் கீழே போயிட்டு கன்னு எடுத்துட்டு ரீலோட் பண்ணிட்டு கன்னு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு மேலே போவோம் ஆமாம் இந்த காக்காவை சுடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ள புல்லட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புல்லட் இருக்கா இல்லைடா இங்கே போயிட்டு அப்படியே நைஸாக அப்படி கீழே போயிட்டு இப்போ போயிட்டு என்ன ஒரு இடத்த சுடணும் ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு ஓகே இப்போ வந்து புல்லட் எங்கடா வேஸ்ட் புல்லட்ரா புல்லட் எங்க காணாம போயிடுச்சு வேஸ்ட்டோ இல்லைடா இதோ இருக்குதுடா புல்லட் இப்போ அந்த காக்காவை சுட்டு சொல்ல போகிறோம் இல்லை காக்கா அவசரம் கிராணி பார்த்துச்சு சவுண்டு பின்னாடி தாண்டா வருது அதான் பிடிச்சா அப்பா அடி பாரு இன்னொரு காய்ச்சிக்கிட்டு கடிச்சிச்சு அதுதான் போடு தள்ளிட்டா இப்போ வந்து இந்த காஜ் வீட்டை எடுத்து இப்படி போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து போட்டு நம்மளும் குதிக்க போகிறோம் மேலே வந்தீங்க மேலே எப்படி போனீங்க மேலே வந்து எப்படி நம்ம போனோம் இந்த வழி வச்சுட்டேன் இந்த வழியாக போனால் மேலே போனோம் பாருங்க இப்போ வந்து கிராணி சவுண்டு கேட்டு இங்கே வரும் நம்ம ஆனால் இங்கே இருக்கோம் இதுதான் இந்த சிலிண்டர் பார்த்தா பயமாக இருக்கா ஆமாம் இதை விட பெரிய பார்த்தீங்களா நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னதுண்ணா சிலந்திரா இது நேராக லிஃப்ட் இருக்குதுடா லிஃப்ட் போகலாமா ஒன்னுன்னு ஓட்டியிருக்க மாதிரி பார்த்தீங்களாடா டே இப்போ 2 ஓட்டியிருந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்த மாதிரி இருந்துச்சு ஓப்பன் பண்ணலாமா டே கறி பீஸ் தான் அது
அது வந்து டேய் வெடிச்சிச்சுடா. என்னது தப்பா ஓப்பன் பண்ணா வெடிச்சிடும்டா. நான் 2 தப்பு போடடா வந்துட்டான்டா. ஐயோ லாஸ்ட் டே 5டா லாஸ்ட் டேடா. ஐயோ போச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்தியா? இப்போ நம்ம இப்போ லாஸ்ட் டே இதுலயே அவுட் ஆயிட்டா அதான் கிராண்ட் கிரீன் நம்ம போட்டு தள்ளிடும். அதான் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கீழே தான் போகிறோம். கீழே அந்த பாக்ஸ் இல்லை கிராணி கையில் சுட்டு தான் போகிறோம். கிராணி உன் சாவி என் கையில் தான். ஐயோ புல்லட் இல்லை அவனை கீழே தான் போனோம். ஐயோ டேய் கிராணி அங்கே தான்டா இருக்கு. கிராணி வா 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 ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு வர வலிப்பு அந்த மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சுடு சுடு. ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அப்பா ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிராணி அடிச்சிருக்கோம். நான் டக்குன்னு அப்படி போனேன். வாங்க திரும்பி பிடிச்சி போயிடலாம். இப்போ எனக்கு நெஞ்சில் வலிக்கிற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஆமாடா திரும்பி அங்கே போனோம். ஸ்டார்டிங்கே வருதா திரும்பி போயிடுச்சு. வா நம்ம இப்படி போயிடலாம். இங்கே போயிடலாம். திரும்பி போவோம். அவளை அந்த சந்தோட வர முடியாதுடா. வாங்க போ. கிராணி ஏய் கிளம்பி ஸ்பைடர். என்ன கிடைக்குன்னா விச்சாண்டுங்களா இதுக்குள்ள என்ன கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ண நம்ம என்ன செய்வோம். ஸ்க்ரூ டிரைவரா? ஸ்க்ரூ டிரைவர் தேவையான பொருள்றா. ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து இந்த போட்டு விஞ்ச் எடுத்து எங்கே போட்டு சிரந்தி வரமாட்டது. ஒரு மாலை போகலாம். மாலை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊரே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுண்ணா. இப்போ வந்து நம்ம இங்கே மாலை போகலாம். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஒரு இது வந்து நீட வீட்டுறாங்க. ஏதோ சவுண்ட் போட்டாங்க. சவுண்ட் கிச்சிடும். சவுண்ட் போட்டு நான் ஒரு ரூம் தேடுறேன்டா. ரூமே கிடைக்கலடா. இது கொண்டு நினைக்கிறேன். அப்பாடி இதுக்குள்ள தான்டா ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணணும். எஸ்கேப் பண்ண போறோம்டா. இப்போ மட்டும் அவுட் ஆகக்கூடாதுடா. டே எஸ்கேப் பண்ண போறோம்டா. எனக்கு டிரைவர் அங்கே தாண்டா இருக்கு. எஸ்கேப் பண்ண போறோம்டா. பேட்லாக்கி கிடைச்சால் தானே முடிஞ்சிச்சுடா. கேமே முடிஞ்சிச்சுடா. இப்போ மட்டும் அவுட் ஆகக்கூடாதுடா ப்ளீஸ்டா. எப்படிக்கா போகுதுனா லெஃப்ட்டு போகுது. ரைட்டு போகுது. நம்ம ஐயோ லெஃப்ட்டில் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஸ்ட்ரைட்டாக வெயிட் பண்ண இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ரைட்டு போயிடுச்சு. நம்ம அப்படியே லெஃப்ட் ஓடுறா. டேய் இவன் வேறு பின்னாடி அடிக்கிறான்டா. ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே எஸ்கேப் முடிய போகிறோம்.
இப்போ மட்டும் கிராணி வருதான் என்ன ஆகும்? ஓகே கீழே குச்சிடலாம். ஓகே சீக்கிரம் போடுங்க. அதுதான் ஓப்பன் அதுதான் இப்போ. ஐயோ கார்கிடா கார்கி எங்கே போட்டோம்? டே எஸ்கேப் பண்ண போகிறான்டா. கார்கி எங்கடா? ஐயோ பின்னாடி தானே வச்சோம். பின்னாடி போட்ட மாதிரி எனக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளவியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. டிஸ்ட்ராக்ட்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இங்கே இந்த ரூம்குள்ளே லாக் பண்ணிவிட்டு கிளவி வந்து செத்துரும்ல. அப்போ பார்த்தோம்ல இந்த ரூம்குள்ளே போட்டோன்னே அந்த புகை ஆன் பண்ணோடனே செத்து போயிடும். அப்படியே இந்த புகை ஆயிட்டுமாண்ணா இது? டே ஃப்ரெண்ட்ஸ் இவன் புகை ஏற்றணும்னு சொல்லிட்டு காருக்குள்ளே வந்து வெளில போகிற பட்டனை ஏற்றுறான் ஃப்ரெண்ட்ஸ். டே ஐயோ இவனுங்க வேற ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் போ முடிஞ்சிச்சு. இப்போ கிளவி உடச்சிட்டு வரக்கூட வாய்ப்பு இருக்குதோ. எங்கடா கார்கி வேற எங்க தெரியல. கார்கி கச்சிச்சுடா. எஸ்கேப் அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ரிவர்ஸ் எடு. அதான் ஃபார்வர்ட். ஐயோ முன்னாடி இருக்கிறதுக்கு வந்துடுச்சா? முன்னாடி இந்த அந்த சின்னி வீல் கழுந்துச்சு. அதுதான் மாசா எஸ்கேப் பண்ணிக்கிறேன். கிராணி மூஞ்ச பண்ணுறேன். கிராணின்னா நினச்சிருக்கோம் நான் எஸ்கேப் ஆகுறியாடா? गाइस follow me. இவன் ஃப்ரெண்ட்ஸ் கிராணி மாதிரியே சரி எஸ். இரு மாஸ்க் வீடியோவை பார்த்ததுக்கு மாஸ்க் வீடியோ இல்லடா மாஸ்க் கேமிங் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் பேரே தப்பா சொல்றேன். மாஸ்க் கேமிங் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஆமா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. கிராணி டோர் எஸ்கேப் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல கிராணி 2 விளையாடலாம்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் திருக்கி விட்டுருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. ஓகே பை ஃப்ரம் மாஸ் கேமர். பை. பாய்.